ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். இது வந்து பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சு பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஆரம்பிக்குது. பிக் பாஸ் 9க்கு வந்து ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விரைவில்னு சொல்லும்போது ஒரு ஹீன் சிரிச்சுட்டு வந்த மாதிரி இப்படி கையெல்லாம் வச்சு ட்ரை பண்ணாரு. பட் இந்த ப்ரோமோ எப்படி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். அதாவது நிறைய பேசுவாருங்க ஜாக்கி. அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போன வாட்டி அவர் சிரிச்சாரு அதெல்லாம் இல்ல. இப்ப நீங்க எப்பவுமே வாய்ஸ் ஓவர் தான் ஞாபகம் வச்சுக்கணும். சீசன் 2 வாய்ஸ் ஓவர் எப்படி பேசினாங்க, இப்ப எப்படி பேசுறாங்க, அந்த மாதிரி தாங்க. இப்ப இந்த வாரம் பாத்தீங்கன்னா அப்படியே சிம்பு கணக்கா இருக்காரு பாக்குறதுக்கு. அவ்வளவு அழகா இருக்காரு. முக்கியமா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். கான்ஃபிடென்ட் நிறைய வந்திருக்கு. நீங்க நிறைய ஷார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் வந்து அவருக்கு வந்து நிறைய வந்திருக்கு. லாஸ்ட் வந்து அவர் வந்து அந்த என்னது ஒண்ணுமே புரியலன்றதுக்கு இங்கேயும் அப்படிதான் அப்படி நம்ம என்ன சொல்லுவாரு, அதாவது போக போக தான் புரியும், பார்க்க தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னு வச்சுக்க, நம்ம அதெல்லாம் ஞாபகத்தை வச்சுலாம் பேச முடியாது. ஆனால் அந்த இடமும் சரி, அந்த மூமெண்ட்டும் சரி, அந்த சேர்ல நடக்கிற மூமெண்ட்டும் சரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இல்லை, அது முக்கியமா இன்னொன்று சொல்லணும்னா ஜாக்கி, அவரோட ஹேர் ஸ்டைல் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுல அவரோட ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா வந்து செமையா இருந்தது. அவரோட ஹேர் ஸ்டைல், அவரோட காஸ்டியூம் எல்லாம் நல்லா இருந்தது. அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து ஜாக்கியோடைய இப்போ ஒரு போட்டிருக்காருல கலர்ல, அந்த கலர்ல ஒரு ஷர்ட் போட்டு வந்திருந்தாரு. ஆமா, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தாரு பாக்குறதுக்கு. கோவில்ல இருந்து வர மாதிரியான ஒரு காட்சியா இருக்கும். பேக்ராப்ல வந்து ஆட்டோ கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆட்டோ கூப்பிடுவாரு. தேனாம்பேட்டை அவரு எங்க ஏரியாலாம் சொல்லுவாரியா, தேனாம்பேட்டை ஆழ்வார்பேட்டா வரியா அப்படின்னு. அதுக்கும் வரமாட்டாரு. 3 சான்ஸ் கொடுக்குறேன்ல அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும். இது எடுத்ததே எப்படின்னா இயல்பா இருந்தது, ரொம்ப இயல்பா இருந்தது. ஆமா, முக்கியமா வந்து ஒண்ணுமே புரியலன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, ஒரு ஜேசிபி வந்து மண்ணாள்றத வந்து அப்படியே வந்து வேடிக்கை பாக்குறீங்க. ஆனா படம் பார்க்குற அந்த இடத்துல வந்து நீங்க ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற அந்த இடமே ரொம்ப நல்லா இருந்தது. அதேதான். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ். உதாரணத்துக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா, எப்பவுமே காது கேட்கலன்னா டக்குன்னு கண்ணாடி கேட்டி கேட்போம். யாராவது சொல்ல வராங்கன்னா கண்ணாடி கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு கிட்ட வந்துட்டு அந்த விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க ரிவர்ஸ்ல வராங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த ஷார்ட் இருந்தது இல்லையா. அப்ப வந்து பாட்டு சத்தம் நிறுத்தினாதான் வந்து உங்களுக்கு கேக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியை வச்சுக்கிட்டு அங்க வந்து இங்கிலீஷ்ல பேசுவாங்க. ஏன்னா அடிக்கடி இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அது வந்து நம்ம சாமானியனுக்கு புரியாது. ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எடுத்து டக்குன்னு பத்தி இல்ல மேடம், ஒரு இதுக்காக அங்க என்ன நடக்குதோ அதுதான் இங்கேயும். அதனால அதை சொன்னதா இருக்கட்டும், அது ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா. அண்ட் இன்னும் சில விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லொகேஷன் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா ஒரே இடத்துல பேசிட்டு இருந்தா போர் அடிச்சிடும்ல. ஸோ அதனால லொக்கேஷன். ஏன்னா அங்கே வந்து அவங்க ஸ்விம்மிங் பூல் போவாங்க. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் ஆப்போசிட்டில் ஒரு 4 ஏதோ போட்டு வச்சுருப்பாங்க, அங்கே போவாங்க. அதுக்கப்புறம் வந்து டைனிங் டேபிளில் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் பேசுகிற இடத்துல வந்து ஒரு 4-5 பேர் நின்றுட்டு பேசும். அதுக்கு முன்னாடி அந்த என்னது அந்த ஸ்க்ரீன், அந்த டிவிக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய இடம் இருக்கும், அதுக்கு அங்கே வந்து பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் வந்து மாறி மாறி பேசுவாங்க. ஆமாம், அதனாலதான் வந்து நிறைய வேற சொல்லியிருந்திருக்காங்க சார். சோஃபா கேங்கு, அதுக்கப்புறம் வந்து கார்டன் கேங்கு, கேட் கேங்குன்னு நிறைய விஷயங்கள் நம்மளும் பேசியிருக்கோம்ல. அதில் இது கவின் சாண்டி குரூப் தான் வந்து அந்த கேட்டுக்கிட்ட வந்து வெளியே போகிற கேட்டுக்கிட்டே உட்காந்து பேசி அந்த ஒரு இடத்தையே வந்து ரொம்ப ஃபேமஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த பிக் பாஸ் 9 சீசன் வந்து நல்லாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பலூனக்கான்னு சொல்றது வந்து அது வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லைவ்லயே ஒரு 3 தடவை அவங்க பேரை சொல்லிட்டீங்கன்னு சொன்னா பிளஸ் இன்னைக்கு கூட நீங்க ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தீங்க, அதுல கூட அவங்க தான் இருந்தாங்க. அப்படியா? அவங்க தான். அது நல்ல வேலை தெரியல, நேத்து நீங்க லைவ்ல சொன்ன கதை தான். சரி, அதனாலதான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது அப்படின்றதுனாலதான் திரும்ப அதை வந்து சொன்னேன். ஓகே, சரி. இன்னொரு விஷயம் இதுல பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல பாயிண்ட் யோசிச்சு வச்சிருந்தேன் ஜாக்கி. அதுல பார்க்கும்பொழுதே சின்ன சின்ன தவறுகள் இதெல்லாம் நம்ம வந்து செய்வோமா அப்படிங்கிற விஷயத்துல முக்கியமாக வந்து இந்த டிராஃபிக் லைட்ஸ்ல
லைட் மாறின உடனேவே வந்து ஹார்ன் பண்றது, இது என்னடா லாஜிக்கே இல்லாம இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். எல்லாம் எங்கெங்கெல்லாம் லாஜிக் இல்லையோ, எங்கெங்கெல்லாம் நமக்கு ஒரு கேள்விகள் இருக்குமோ அதையே வந்து ஒரு விஷயமா வச்சு டைரக்ட் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி பண்ண ஆளை வந்து நம்ம யோசிக்காம இருக்க முடியல. அவருக்கு இருந்த அந்த கான்பிடன்ஸ், அவருக்கு இருந்த அந்த விஷயங்கள் வந்து என்னடா இது தாடாட்டாலும் சதா ஆடாலையே அப்படின்னு நான் நினைச்சேன். அதேதான், சரி விடுங்க. ஆனா அந்த கான்பிடன்ட் லெவல் வேற லெவல்ல மெருகேறி இருக்காரு விஜேஎஸ் அவர்களும். சரி, அது என்னன்னா பெரிய ஜாம்பவான் ஒருத்தர் அந்த இடத்துல இருக்காரு. அப்ப அங்க வந்து நம்ம வந்து டஃப் கொடுக்கணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால அதுக்கான முயற்சிகள் அவர் பண்ணாரு. ஆனா போன வாட்டி எல்லாருமே அவரை கலாச்சி விட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. இல்லைங்க, போன வாட்டி எடுத்த உடனே வந்து இவருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி சேது பாத்துக்கோ என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினதெல்லாம் தான் அவருக்கு அப்பவே உடஞ்சிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் இந்த வாட்டி இந்த விஷயங்கள்ல வந்து ரொம்ப தெளிவா, ரொம்ப கேஷுவலா, ரொம்ப கனெக்டடா ஆரம்பிச்சது நல்லா இருந்தது. எனக்கு இது தெரியுமே அப்படின்றப்ப நம்ம ஒரு மாதிரி கனெக்டடா ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கனெக்டடா ஆரம்பிச்சிருந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் காஸ்டியூம்ஸ் ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன், ரொம்ப நல்லாவே இருந்தது அவருக்கு எல்லா காஸ்டியூம்ஸுமே. அண்ட் மற்ற விஷயங்களும் ஓரளவுக்கு பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல அதே மாதிரி இந்த பேங்க்ல வந்து ஏதாவது காது கேட்கலன்னா கண்ணாடியை கழட்டுவோம். பாட்டை ஆஃப் பண்ணாதான் வந்து பின்னாடி வந்து ரிவர் வியூ மிரர் தெரியற மாதிரி இருந்ததா இருக்கட்டும். அண்ட் நிறைய ஆட்களை காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது. டிராபிக் சிக்னல்ல அந்த ஆட்டோல இருந்த பொண்ணை கூட நீங்க கவனிச்சிருந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா ஒண்ணு அவங்கள பத்தி இல்ல ரொம்ப கவனிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம பார்க்கறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை பொறுமையா கண்டிப்பா செய்வோம். ஓகேவா? குடும்பம் எல்லாத்தையும் கவர் பண்றேன். ஸோ ஜாக்கி டிவியில பிக் பாஸ் சீசன் 9 விமர்சனம் நேரலையாகவும் சரி, முக்கியமான பாயிண்ட்ஸை வந்து கட் பண்ணியும் எடுக்கிற மாதிரி பண்ண போறோம். தினமும் நேரலையில் சந்திக்கலாம். அதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், உங்க நண்பர்களுக்கு சொல்லணும். போனவங்களாம் திரும்பி வருவீங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் வந்து வேடந்தாங்கல் பறவை மாதிரி திரும்பி வந்தவங்கலாம் வந்து லைக் பண்ணி திருப்பி வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கவங்களாம் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வேடந்தாங்கல் பறவை மாதிரி வந்துட்டு போகிறது எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. கரெக்டாக அட்டெண்டன்ஸ் போடுறேன். கரெக்டாக அட்டெண்டன்ஸ் போடுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ வாய்ஸ் ஓவரும் கொஞ்சம் மெருகேறி தான் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணாமலே டக்குன்னு நிறைய விஷயங்களை வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வேற லெவல். ஆக்சுவலி நானே எதிர்பார்க்கல. அதுவும் கேமரா விஷயங்கள்லாம் வந்து இப்போ பாருங்க, இந்த கேமரா எடுத்துட்டு ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த ஸ்டாண்டு போட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கு. ஸ்டாண்ட் இல்லாமல் கையால் எடுக்க சொன்னாலும் நான் நல்லா எடுத்துருவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபார்மில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ எனிவே தினமும் ஒரு 100 நாள் வேலை திட்டத்தில் நம்ம எல்லாரும் இணையிறோம். நீங்கள் எல்லாரும் வரீங்க, பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுறீங்க. பாட்டு கண்டிப்பாக உண்டு. ஆமாம், அதனால் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாட்டெல்லாம் பாடலாம். ஸோ வேற என்ன, உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.